வெளியே வந்த? வாமா. என்ன இது? என்ன நடக்குதுங்க? அந்த ஆளு என் சௌமியா கிட்ட என்ன பேசலாம்? அப்படி என்ன பேசலாம்? யாருக்கு எதுவும் தெரியாம இருந்துச்சு? இவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்ணி ஊரையே சிரிக்க வச்சு. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நான் என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு? அப்ப நீ என்ன சொல்ல வர? அந்த பொம்மைக்காரிய போய் இந்த பொம்பளை இருக்காங்களே சரியான பைத்தியம். எதுக்கோ எதையோ முடிச்சு போட்டு பேசுறது. வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. ஏய் நில்லுப்பா, ஏய் நில்லு. இவ என்கிட்ட பைத்தியக்கார மாதிரி பேசுறா. என்னன்னு கேளுங்க. ஆமா ஆமா, நாங்களும் தான் பார்த்தோம். ஒரு நிமிஷம், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இந்த வீட்டை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவர் சொன்னாருன்னு கொடுத்தேன். ஆனா முதல் நாளே இவ்வளவு கம்ப்ளைண்டா? இதெல்லாம் இங்க கண்டிப்பா நடக்காது. கௌரவமா வாழ்றவங்களுக்கு தான் இங்க இடம். ஐயா, அது தெரியாம தப்பு நடந்துருச்சு. என் மனைவி தெரியாம பேசிட்டா. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இனிமேல் இப்படி ஆகாம பாத்துக்கிறேன். தயவு செய்து மன்னிச்சிருங்க. முடியாது. என் வீட்டுல இந்த மாதிரி ஆளுகளுக்கு இடம் கிடையாது. நீங்க கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறேன், வாங்கிக்கங்க. 1/2 மணி நேரத்துல இந்த இடத்தை காலி பண்ணணும். ஐயா, இன்னைக்கு தான் வந்திருக்கோம். திடீர்னு எங்க போறது? எங்கேயாவது போங்க. இவங்களை முதல்ல இங்க இருந்து வெளியில அனுப்புங்க. இவங்க பொண்ணு இன்னைக்கு காலையில என்ன காரியம் செஞ்சா தெரியுமா? அப்பாவி மாதிரி இருக்காளே, ஒரு பொம்மை கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணு கத்தியால என் கையை கடிச்சிட்டா. இது குழந்தை இல்லங்க, சரியான சைத்தான். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, என் கைய பாருங்க. இவங்க கண்டிப்பா இங்க இருக்கவே கூடாது. யாருக்கு தெரியும் இன்னும் யார் யாரை என்ன பண்ணுவாளோ? என்ன சொல்றீங்க? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாருங்க, மரியாதை இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுங்க. இல்லனா போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கு. உங்களையும் உங்க பொண்ணையும். முதல்ல இவங்களை கிளம்ப சொல்லுங்க. இந்த பைத்தியத்துக்கு என்னங்க பேச்சு? வெளிய அடிச்சு மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாம பேசிட்டேன். இதுக்கப்புறம் இப்படி பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஏய், என்னம்மா நடிக்கிற? பேசுறதெல்லாம் பேசிட்டு மன்னிப்பு கேப்பியா? பேசும்போது அறிவோட பேச தெரியாது, இப்ப மன்னிப்பு கேப்பியா? போங்க போங்க, சாமானத்துக்கு வெளியே போடுங்க. நடிச்சிருக்காங்க. சாமானத்துக்கு வெளியே போடுங்க. அங்கிள், இது என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க. என்னோட தப்பை நான் ஒத்துக்கிறேன்.
விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களை போக சொல்லாதீங்க. இல்லனா அப்பா அம்மா மேல ரொம்ப கோவப்படுவாரு. அப்புறம் வீட்ல எல்லாரும் சண்டை போடுவாங்க. அவங்க சண்டை போடுறதை என்னால பார்க்க முடியாது அங்கிள். எங்களை தயவு செஞ்சு இங்க இருந்து போக சொல்லாதீங்க. நான் எப்பவுமே அம்மா கூட தான் இருப்பேன். தனியா இருந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதனால அம்மா எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்க. பயமா இருந்தா இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வேற புது இடமா இருந்துச்சா, நீங்க திடீர்னு வந்து என் கையை பிடிச்சிங்களா, அதனால நான் பயந்துட்டேன். இனிமே நான் எப்பவும் அப்படி செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு எங்களை இங்க இருந்து போக சொல்லாதீங்க. இங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எல்லாருமே என் கூட விளையாடுறாங்க. தயவு செஞ்சு எங்களை இங்க இருந்து போக சொல்லாதீங்க. இதை விட்டா எங்களுக்கு போகிறதுக்கு வேற வீடு கூட இல்ல. எங்களை போக சொல்லாதீங்க. இங்க பாருங்க, இவ்வளவு சின்ன குழந்தைய இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வார்த்தை பேசுறா. எனக்கு என்னமோ இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஆமாங்கய்யா, நீங்க சொல்றது உண்மைதான். இந்த பொண்ணு நம்மளோட மனசை ஜெயிச்சிட்டா. இவளுக்காக கண்டிப்பா இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. சரி சரி தங்க, ஒத்துக்கிறோம். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கோங்க. இல்ல இல்ல இல்ல, அடுத்த தடவை இப்படிலாம் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த தடவை இப்படி ஆகாம நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா அப்படி எதுவும் நடக்காது. சரி சரி வாங்க போலாம். நீ தைரியமான பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனா நீ புத்திசாலி பொண்ணுன்னு அம்மா இன்னைக்குதாம்மா தெரிஞ்சுக்கிட்ட. நம்ம மரியாதையை நீ காப்பாத்திட்ட சௌமியா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்ட. மான மரியாதை போனதுக்கு அப்புறம் காப்பாத்தி என்ன பிரயோஜனம்? ஊரே நம்மள பார்த்து காரி துப்பிடுச்சு. சரிடா செல்லம், முதல்ல உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க. சௌமியா. உங்களோட பேரு ரொம்ப அழகா இருக்கே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவ என்னோட பொண்ணு. இவ பேரு தியா. இவ கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிக்கிறீங்களா? வெரி குட். அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க. செல்லம், நீயும் இங்க வா வா. ஒடியா 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 ஒடியா. நீங்க எல்லாருமே இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. ஓகே என்னங்க, எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. என் வீட்டுக்காரு போலீஸா இருக்காரு. ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. நான் வந்து உங்களை அடிக்கடி பாத்துட்டு போவேன். இப்ப நான் கிளம்புறேன். சரி, நான் போயிட்டு வரேங்க. தியா, எல்லாருக்கும் பாய் சொல்லு. வாடா செல்ல, உட்காரு. இங்க பாரு சௌமி, இந்த கத்தி இருக்குல்ல, இது மிகப்பெரிய பொறுப்புமா. நல்லா யோசிச்சுதான் இத பயன்படுத்தணும். எனக்கு சத்தியம் பண்ணு செல்லம், நீ இத வச்சு எந்த ஒரு அப்பாவியையும் காயப்படுத்த கூடாது. சத்தியம் பண்ணு.
அவங்கள பார்க்கும்போது உண்மையாவே சூனியக்காரி மாதிரி தான் தெரிஞ்சது. அதான்